எல்லாருமே மனுஷன் மேல கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, அவங்க தான் அப்படின்னு நினைக்காதீங்க. திருச்சபைக்கு வந்தால் கூட உங்களுடைய கண்கள் யாரை பார்க்கணும்னா, ஆண்டவர் இன்னைக்கு என் கூட என்ன பேசுவார், ஆண்டவர் இன்னைக்கு என்ன 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 நான் ஆண்டவரை ஆராதிக்க போறேன், நான் கர்த்தருக்காக கைத்தட்ட போறேன் அப்படின்னு தான் நினைக்கணுமே தவிர நீங்க ஒரு நாளும் யாரை நினைச்சிடக்கூடாதுன்னா மனுஷனை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனும் மாயையே. ஆமென். அவங்க டைம் வரும்போது அவங்க சேஃப்டியை தான் அவங்க பார்ப்பாங்க, அவங்களுடைய காரியத்தை தான் அவங்க பார்ப்பாங்க, அவங்கள தக்க வச்சுக்கிறது தான் பார்ப்பாங்க. ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் அப்படி அல்ல. ஒரு நாளும் உங்களை கர்த்தர் விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். இந்த உலகத்திலேயே பொறாமப்படாம இருக்கிற ஒருத்தர்னா யார் சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தரை தவிர வேற எல்லாருமே பொறாமப்படுவாங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, பெத்த அம்மா கூட பொறாமப்படுவாங்க, அப்பா கூட. அப்பாவுக்கு கூட ஒரு டைம் என்ன வந்துடும் தெரியுமா, ஒருவேளை வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க அப்பாவை பார்க்காம அம்மா அம்மா அம்மான்னு பின்னாடியே போனா அப்பாவுக்கு என்ன நீ ஓயாம அப்பா அம்மா அம்மான்னு போறேன். அப்ப இங்க ஒருத்தன் சம்பாரிச்சு போடுறான், யாரு? நான் தானே சோறு கொடுக்குறேன், நான் தானே உனக்கு எல்லாம் வாங்கி தரேன், நான் தானே உன்னை படிக்க வைக்கிறேன், உனக்கு என்ன பெரிய அம்மா வசதியா இருக்காங்க, 4 நாள் பார்த்தா அம்மா உனக்கு பெரிய ஆளை மாறிட்டாங்களா? அப்ப அப்பாவுக்கும் என்ன வந்துருது சொல்லுங்களேன். கட் பண்ணு, அதை கட் பண்ணு, நீ யாரு உனக்கு தர்றா பார்த்துக்கலாமே, உனக்கு யாரு வாங்கி தர்றா பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். அம்மா சில நேரத்தில் அப்பாவையே பிள்ளைங்க ரொம்ப ஒண்டி வாழும்போது, உங்க அப்பன்ட்டே போய் வாங்க வேண்டியதானே, என்னட்ட நீ அதுக்கு வர்ற, நீ வேணா போய் கேள, அங்கேயே போய் வாங்கிக்கோ, உனக்கு எப்போ உனக்கு அப்பா தானே உனக்கு முக்கியம், நான் முக்கியம் இல்லை, நான் பெத்து வளர்த்ததோட சரியில்லை. அப்போ எல்லாரும் ஒரு நாள் பொறாமைப்படாதவர்கள் இருக்கிறது ரொம்ப சுலபமானவர் தான். கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு டைம் பொறாமை வரும். ஆனா இந்த உலகத்திலேயே பொறாமைப்படாத ஒருத்தர் யாருன்னா கர்த்தர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை விட பல மடங்கு அதிகமாய் செய்வான்.